வணக்கம் மக்களே. சிலருக்கு உடல்ல சத்து குறைபாட்டால் நிறைய காரணங்களாலும் எலும்பு வலுவிழப்பு, தேய்மானம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது மாதிரியான பாதிப்புகளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த ஒரு பதிவில் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, பூண்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் அது இந்த எலும்பு பிரச்சனைகளுக்கு எவ்வாறு உதவுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுட்டு இதை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். சிலருக்கு உடல்ல சக்தி குறைபாட்டால் வேறு காரணங்களால உடல் வலுவிழப்பு, தேய்மானம், எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. அது உண்மையான விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பூண்டு சாப்பிடலாமா? கண்டிப்பாக பூண்டெல்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சிலருக்கு உடல சக்தி குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்பு வலுவிழப்பது, தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனை ஏற்படுது. இத்தகைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளை அதிகமாக உண்பது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரத்த அழுத்தத்தை குறைக்குது. பூண்டு உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்த அழுத்தத்தில் நேர்மறையான விளைவை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொலஸ்ட்ராலோடைய அளவை மேம்படுத்துது. நம் உடலில் எப்போதுமே பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலோடைய பிரச்சனை நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளும் நம்மளுடைய உடலை பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கட்டுப்பாடு போட்டாலையும் அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய உணவில் கொலஸ்ட்ராலோடைய அளவை அதிகரிச்சுது. பூண்டு உணவு சேர்க்கப்படுறதுனால கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலம் HDL அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பை நம்மளுடைய உடலுக்கு அது தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால உடலுக்கு தேவையான கொழுப்பு அப்படின்றதுலாம் நல்ல கொழுப்பும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பூண்டு சாப்பிட்றதுனால அதை பெற முடியும். அதனால் மக்களே, இந்த ஒரு பூண்டு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் அப்படின்றது இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று கண்டிப்பாக மறக்கக்கூடாது. பூண்டு அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகளில் இரைப்பை பிரச்சனை இருக்குது. ஸோ பூண்டு ஆரோக்கியத்திற்கு நல்லது தான். ஆனால் எப்போதுமே பூண்டு சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பூண்டு நமது வயிற்றில் அதிகளவு அமிலத்தை உற்பத்தி செய்யுது. இது இரைப்பை உணவு குழாய் அந்த நிறைய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு பிரச்சனை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. வயிற்றுப்போக்கு பிரச்சனை, அதாவது பூண்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூண்டை சாப்பிடும்போது இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு பச்சை பூண்டை சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அதிகமாக சாப்பிட்டா தான் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பூண்டு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்திய சமையலில் பூண்டு ஒரு பொதுவான மூலப்பொருள். இது சளி, ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்குது. ஏன்னா இதில் அல்லிசைன் என்ற ஒரு அமிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். பூண்டில் அல்லிசைன் என்ற கலவை இருக்குது. இது அதன் தனித்துவமான நறுமணத்தை அழைக்குது. ஸோ பூண்டு உட்கொள்ளும் போது அல்லிசைன் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூண்டு சாப்பிட்றதுனால வயிறு உபசம், வாயு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். ஏனெனில் பூண்டில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது. இது சிலருக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூண்டை நேரடியாக சருமத்தில் தடவினா எரிச்சல் மற்றும் சிவந்தல் ஏற்படும். ஏன் அப்படின்னா பூண்டு சருமத்தில் கடுமையான அந்த கந்தக கலவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூண்டு இரத்தப்போக்கு அபாயத்தை அதிகரிக்கும். இரத்தப்போக்கு கோளாறுகள் உள்ளவர்களுக்கு அல்லது இரத்தத்தை மெல்லிக்கும் மருந்துகளை உட்கொள்பவர்கள் குறிப்பாக பூண்டை அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லது இருந்தால் அதில் தீமைகளும் இருக்கும். அது மாதிரி நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்து தான் உணவுகளும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா
ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.